ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் வச்சு கிராஃப்ட் பண்ண போறோம். இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் வந்து கிடைக்குது, அவங்களே கலர் பண்ணி இந்த மாதிரி கிடைக்குது. நீங்கள் ஷாப்பில் வாங்கிக்கோங்க. இது வந்து 30 rupeesக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இதோட சேர்த்து நான் வந்து ஒயிட் கலர் ஆக்ரிலிக் மட்டும் இது தீந்து போயிடுச்சு, அதனால இது வாங்கியிருக்கேன். வச்சு தான் கிராஃப்ட் பண்ண போகிறோம். என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து க்ளூகன் தேவை, இல்லைன்னா ஃபெவிகால் இருந்தாலும் ஓகே தான். பெரிய ஏதாவது கொட்டுறதுக்குலாம் வந்து நம்ம க்ளூகன் தேவைப்படும். ஸோ நம்ம பண்ண போகிறது ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் தான் இல்லையா, இது ஈஸியாகவே வந்து ஃபெவிகாலில் நல்லா ஒட்டிக்கும். அதனால் நீங்கள் அதுக்கு பயப்பட தேவையில்லை. இதில் வந்து மொத்தம் எனக்கு வந்து 48 ஸ்டிக்ஸ் இருந்துச்சு. ஓகேவா, 48 ஸ்டிக்ஸ் இருக்குது. பிளெயினாக வேணும் வாங்கிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி அக்ரைலிக் கலர் வச்சு நீங்கள் பெயிண்ட்டும் பண்ணிக்கலாம், அது உங்களோட இஷ்டம். அப்படி இல்லைன்னா ஸ்ப்ரே கலர்ஸும் விற்கும். ஸோ அந்த மாதிரி நான் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வேணுமா சொல்லுங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். அண்ட் இது என்ன நியூ ஸ்பேஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் எனக்கு வந்து செகண்ட் வீடியோ. ஓகேவா, ஸோ எனக்கு சன்லைட் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துட்டு நான் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ சன்லைட் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னா நேச்சுரல் லைட்லேயே எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். இது வந்து நான் அரேஞ்ச் பண்ணுறேன், இந்த என்னோட ஸ்பேஸ் நான் எப்படி அரேஞ்ச் பண்ணிக்கிறேன்றதும் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வரும். ஸோ இப்போ வாங்க காத்திருப்போம், இது வச்சு என்ன பண்ணலாம் பார்ப்போம். ஓகே, மெல்ல என்ன செவருக்கு வலிக்கும். ஏமாத்தோட பரதேசி பரதேசி. சில நேரங்கள் கழித்து